ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லைக், லுக் லைக், பி லைக். இந்த மூணுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன, எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம லைக்கை யூஸ் பண்ணலாம், எந்த நேரத்தில் நம்ம லுக் லைக்கை யூஸ் பண்ணலாம், எந்த நேரத்தில் நம்ம பி லைக்கை யூஸ் பண்ணலாம் இங்கிலீஷில் பேசும்பொழுது, அதை தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாமா? பாருங்க. லைக் கேன் பி யூஸ்ட் as a verb to talk about taste. அதாவது இந்த லைக்கை வந்து ஒரு ஆக்ஷன் வேர்டா, ஒரு வினைச்சொல்லா நம்ம வந்து பயன்படுத்தலாம். எப்போ பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னாக்கா, சுவையை பற்றி பேசும்பொழுது பயன்படுத்தலாம். அடுத்தது as a preposition. ப்ரிப்போசிஷன் அப்படின்னாக்கா ரெண்டு நவுன்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம பேசும்பொழுது ஒரு வார்த்தையை அங்கே நம்ம சேர்த்து பேசுவோம். அந்த மாதிரி பேசும்பொழுது நம்ம வந்து இந்த லைக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, லுக் அண்ட் பி லைக். அதாவது லுக் லைக் அப்படின்னு சொல்லலாம், பி லைக் அப்படின்னு சொல்லலாம். எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, எதை பற்றி பேசும்பொழுது யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னாக்கா, ஒருத்தருடைய தோற்றம், அதை பற்றிய விளக்கம், இதை பற்றி நம்ம பேசும்பொழுது லுக் லைக், பி லைக் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இதையெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத விளக்கத்தோட தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க. The verb like is used to talk about taste, what we enjoy or prefer. அதாவது இந்த verb like வந்து நம்ம டேஸ்ட்டை பற்றி பேசும்பொழுது பயன்படுத்தலான்னு பார்த்தோம் இல்லையா? நம்மளுக்கு பிடித்தமான உணவுடைய டேஸ்ட்டை பற்றி பேசும்பொழுது, நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, அதை பற்றி பேசும்பொழுது நம்ம லைக்கை யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம விரும்புகின்ற உணவு, நம்ம விரும்புகின்ற ஒரு செயல், நம்ம விரும்புகின்ற ஒரு விளையாட்டு, இதை பற்றியெல்லாம் நம்ம பேசும்பொழுது லைக் அப்படின்ற வார்த்தையை வேர்பா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. What sports does Ram like? ராமுக்கு பிடித்தமான விளையாட்டு எது அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு பாருங்க, he likes football. அவனுக்கு ஃபுட்பால் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அவனுக்கு விருப்பமான விளையாட்டு, அவன் விரும்புகிற செயல் எது, விளையாட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபுட்பால். அடுத்து பாருங்க. What sort of books does your mother like? உங்க அம்மாவுக்கு எந்த வகையான புத்தகங்கள் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறோம். She likes historical books. அதாவது வரலாற்று புத்தகங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். மூணாவது பாருங்க. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? உனக்கு விருப்பமான உணவு எது, உனக்கு பிடித்தமான உணவு எது அப்படின்னு கேட்குறோம். ஐ லைக் வெஜிடேரியன் ஃபுட். எனக்கு வந்து வெஜிடேரியன் உணவுகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்தது பாருங்க. லைக் அஸ் அ ப்ரிப்போசிஷன். இந்த லைக்கை வந்து நம்ம ப்ரிப்போசிஷனாக எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, லுக் லைக் அப்படின்னு பயன்படுத்தலாம். முதல்ல லுக் லைக் இஸ் யூஸ்ட் டு ஆஸ்க் ஃபார் அண்ட் கிவ் அன் ஒப்பீனியன் அபவுட் அப்பியரன்ஸ். அதாவது தோற்றம் பற்றிய கருத்தை நம்ம சொல்லும் பொழுது லுக் லைக் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு பொருளுடைய தோற்றம் பற்றிய கருத்தை நம்ம சொல்லலாம், இடத்தினுடைய தோற்றம் பற்றிய கருத்தை சொல்லலாம், மனிதர்களுடைய தோற்றம் பற்றிய கருத்தெல்லாம் நம்ம வந்து இந்த லுக் லைக் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. வாட் டஸ் ராம் லுக் லைக்? ராம் வந்து எப்படி இருக்கிறான், அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது அப்படின்ற கருத்தை கேட்குறோம் நம்ம இதில். He is tall with brown hair and he wears glasses. அவன் உயரமானவன், அவனுடைய முடி வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது, அவன் வந்து கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு ராமுடைய தோற்றத்தை நம்ம வந்து விளக்கமாக இங்கே சொல்கிறோம். அடுத்தது பி லைக் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ரிப்போசிஷனா. பி லைக் இஸ் யூஸ் டு ஆஸ்க் ஃபார் அண்ட் கிவ் அ ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன். அதாவது ஏதாவது ஒரு பொருளை பற்றியோ அல்லது மனிதர்களை பற்றியோ பொதுவான விளக்கம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா பி லைக் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. வாட் இஸ் ஜூலி லைக்? ஜூலி வந்து எப்படி இருக்கிறா அப்படின்னு நம்ம வந்து இதில் பொதுவான விளக்கத்தை கேட்குறோம். ஷீ இஸ் ரிலையபிள். அவள் வந்து நம்பகமானவள். பிளசன்ட், இனிமையானவள். ஹெல்ப்ஃபுல், உதவிகரமானவள். ஷீ இஸ் லைக் எ ஃப்ரெண்ட். அவள் வந்து ஒரு நண்பனை போன்றவள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதில் நம்ம வந்து ஜூலியை பற்றி பொதுவான கருத்துக்களை நம்ம வந்து பேசுகிறோம். இப்போ லைக் அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து நம்ம விருப்பமான செயல்களை பற்றி பேசும்பொழுது நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது லுக் லைக் அப்படின்ற வார்த்தையை தோற்றம் பற்றிய விவரித்தல், ஒருவருடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வந்து நம்ம விவரிப்போம் இல்லையா, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம விவரிக்கும் பொழுது லுக் லைக் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பி லைக் அப்படின்ற வார்த்தையை அவங்களுடைய குணாதிசயத்தை பற்றி நம்ம பேசும்பொழுது பயன்படுத்தலாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற லைக், பி லைக், லுக் லைக், இது மூணையும் நீங்கள் பேசும்பொழுது சரியான இடத்துல பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.